பழைய காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாயி கடனில் மூழ்கியிருந்தான். தினமும் வேலை செய்தும் அவன் வாழ்க்கை சுமையிலிருந்து விடுபட முடியவில்லை. ஒரு நாள் அவன் கோபத்தில், "ஓ கடவுளே, ஏன் எனக்கு இவ்வளவு சுமை கொடுத்தாய்?" என்று அழுதான். அப்போது அவன் கனவில் விநாயகர் தோன்றினார். அவர் சொன்னார், "மகனே, கடன் என்பது பண சுமையல்ல, அது மனசின் சுமை. கடனைத் தீர்க்க 3 வழி உண்டு. 1 நேர்மை. எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் உன் வருமானத்திலிருந்து கடனை அடைக்கத் தொடங்கு. பொய் சொல்லி தவறான வழியில் கடனை அடைக்க முயற்சிக்காதே. 2 தவம். தினமும் காலை எழுந்து ஓம் கம் கணபதையே நம என்று 21 முறை சொல்லு. உன் மனசு தெளிவாகும், உனக்கு சரியான வழி தோன்றும். 3 தன்னம்பிக்கை. கடனை அடைத்துவிட முடியாது என்று எண்ணாமல், இது தற்காலிகம், நான் முயற்சி செய்தால் நிச்சயம் மீளுவேன் என்று நம்பு." விநாயகர் புன்னகையுடன், "கடன் சுமை உன்னை உடைக்காது, உன் மனம்தான் உடைகிறது. மனதைத் தூக்கி நிறுத்து, கடனும் குன்றும்" என்றார். அந்த நாளிலிருந்து அந்த விவசாயி மன உறுதியோடு உழைத்து மெதுவாக கடனிலிருந்து விடுபட்டான்.